Hello students, welcome to Solve Math YouTube channel. 10th Mathematics Chapter 1 Relations and Functions. Chapter பார்க்க போறோம். Example sum. Example 1.1. Question பாருங்க. If A equal to set of 1, 3, 5 and B equal to set of 2, 3, then first question அதுல find A cross B and B cross A. Second one is A cross B equal to B cross A. If not why அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இல்லைன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா என்ன ரீசன், வாட் இஃப் நாட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்க, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இதான் எக்ஸாம்பிள் சம் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதில் கிவன் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 3, 5 பி ஈக்குவல் டு 2, 3. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். The Cartesian product of A and B is nothing but A cross B equal to the set of A set என்ன இருக்குன்னா 1, 3, 5 1, 3, 5. அப்புறம் கிராஸ் போட்டுக்குங்க. B யோட செட் என்ன இருக்கு 2, 3. இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் கிடைக்குன்னா 3 2s are 6 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அது எப்படி 6 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்டர் பேர் பாருங்க. இந்த 1 எடுத்துங்க, இந்த 2லையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 1, 2 ஒரு பேர் எழுதிக்கலாம் ஆர்டர் பேர். அப்புறம் 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3. அப்போ 6 எலமெண்ட்ஸ் வந்துடும். டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் B கிராஸ் A. B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B எழுதிக்கிறோம், செகண்ட் A எழுதிக்கிறோம். அப்போ இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் கிடைக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் 6 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ 2, 1 2, 3 2, 5 3, 1 3, 3 3, 5 அப்படியே ஆர்டர் பேரில் அப்படி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு கமா போட்டு எழுதிடணும். ஒரு செட்டுக்குள்ளே தூக்கி போட்டணும். தட் இஸ் B கிராஸ் A. ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா 1, 2 இங்கே 2, 1 இந்த பிளேஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த 2 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும். அப்போ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அதான் அது செகண்ட் கொஸ்டின். அதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் A முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா அதான் இஃப் நாட் ஒய் என்ன ரீசன் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை. From 1 and 2 we conclude that A cross B is not equal to B cross A. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. என்ன ரீசன்னா 1, 2 is not equal to 2, 1. இந்த ஆர்டர் பேரில் உள்ள இந்த 2 எலமெண்ட்ஸ் இப்படி ஈக்குவல் கிடையாது. இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்றுனா இங்கே ஃபர்ஸ்ட் 1 வரணும், அப்படி தான் ஈக்குவல் சொல்லுவோம். அண்ட் 1, 3 is not equal to 3, 1 எக்ஸெட்ரா அது மாதிரி இருக்குது. அதான் ரீசன். அப்போ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பாருங்க. தேர்ட் ஒன்று என்ன கொஸ்டின்னா என் ஆஃப் ஏ ஏற்கனவே ஏ செட்டில் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. there are 3 elements 1, 2, 3 elements இருக்கு. B ல எத்தனை elements இருக்கு, 2 elements இருக்கு. அப்படியே போட்டுங்க. n of A equal to 3, n of B equal to 2. From 1 and 2 we observe that n of A cross B, first equation A cross B எவ்வளவு elements இருக்குன்னு பார்த்தோம். 6 elements இருக்கு. கவுண்ட் பண்ணி பாருங்க, 6 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. அந்த மாதிரி B cross லயும் 6 elements இருக்கும். அப்ப we observe that n of A cross B equal to n of B cross A equal to 6. அப்போ n of A into n of B இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. n of A into n of B மல்டிப்ளை பண்ணா வரும் 3 into 2, அதுவும் 6 வருது. அண்ட் n of B cross n of A அடிஷனலாக கண்டுபிடிக்கிறோம். அதுவும் என்ன இருக்கு 2 into 3 6, அதுவும் ஈக்குவலாக இருக்கு. எல்லாமே 6 வந்துடுது. ஹென்ஸ் n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B equal to 6. Thus n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B எல்லாமே ஈக்குவல் தான். இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி 1 மார்க்லாம் இருக்குது. அந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. n ஆஃப் ஏ கிராஸ் பினாலும் n ஆஃப் பி கிராஸ் ஏனாலும் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பினாலும் அப்புறமா n ஆஃப் பி இன்ட்டு n ஆஃப் ஏனாலும் ஒன்று தான். எல்லாமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். ஓகே, எக்ஸாம்பிள் 1.1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் சம்மு எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2 வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஈஸியான சம்மு. எக்ஸசைஸ்லேயே ஒரு சம் இந்த மாடலில் இருந்து பார்த்தோம். இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 2 3, 4 5, 2 5, 4 மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டர் பேரில். தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ என்ன பி என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏல தான் இருக்கும் கண்டிப்பாக. 3 இருக்கு, இங்கே 3 ரிப்பீட்டடாக இருந்தால் 1 தான் எழுதணும். அப்போ 3 2 3 இருக்கா, இங்கே 2 5 இருக்கு. அப்போ 3 எழுதுக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 3, 5 அதான் ஆன்சர். 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் தான் எழுதணும். செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரிப்பீட்டட் வரக்கூடாது செட்டில். அந்த செட்டோட டெஃபினேஷனே தான். அதனால் ஒரு எலமெண்ட்னா ஒரு தடவை தான் எழுதணும், 2 தடவை எழுதக்கூடாது. அப்போ 3 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் தான் எழுதணும். இங்கே 5 2 டைம்ஸ் தான் 1 டைம் தான் எழுதணும். அப்போ பி செட்னா செகண்ட் செட் தான் பின்னு சொல்கிறோம். பியில் பாருங்கள் இங்கே 2 இருக்குது,
4 இருக்கு, again 2 4 இருக்கு. 2 4 2 4 வருது. அப்ப 2, 4 தான் ஆன்சர். B equal to 2, 4. Okay, example 1.2 completed. Next example 1.3 பாருங்க. Example 1.3 கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். 5 மார்க் क्वेश्चन. மொத்தம் 2 क्वेश्चन கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு क्वेश्चनும் 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. Let A equal to set of x belongs to n. n என்ன natural numbers. Starts from 1, 1 2 3 etc. 1 less than x less than 4 அப்படி கொடுத்துருக்காங்க. B equal to set of x belongs to W such that 0 is less than or equal to x less than 2. C equal to set of x belongs to n such that x less than 3 அப்படி கொடுத்துருக்காங்க. Then verify that. இப்போ 2 கொஸ்டின் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த given பார்ட் பாருங்க. இந்த givenல A equal to என்ன இருக்கு, x belongs to n ன்னு இருக்கு. n என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். 1 less than x less than 4. அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இந்த xங்கிற வேல்யூ 1ஓட அதிகமாக இருக்கணும், 4ஓட கம்மியாக இருக்கணும், ஆனால் என்னவா இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அப்போ 1க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் என்ன 2, 4க்கு முன்னாடி உள்ள நேச்சுரல் நம்பர்னா 3. அப்போ என்ன ஆன்சர் வரும் 2, 3. ரெண்டு எலிமெண்ட் தான் வரும். அப்போ A equal to 2, 3ன்னு வந்துடும். B பாருங்க, x belongs to W ஸ்டார்ட் ஃப்ரம் 0. W 0ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் 0 is less than or equal to கொடுத்துருக்காங்க. அப்போ 0 இன்க்ளூட் ஆகும் இதில். 0 வரும், less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0, 1 ரெண்டு எலிமெண்ட் தான் வரும். ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் கொடுத்ததுனால 2க்கு குறைவாக உள்ள ஹோல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 0 is less than or equal to x less than 2 is nothing but 0, 1. 0, 1ன்னு போட்டுருங்க. C பாருங்க, C is nothing but x belongs to n. n என்ன நேச்சுரல் நம்பர், ஸ்டார்ட் ஃப்ரம் 1ன்னு சொல்லிட்டோம். அங்கே x less than 3, 3க்கு குறைவாக உள்ள நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க. less than 3 இருக்கணும். அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் 1ன்னு சொல்கிற நேச்சுரல் நம்பர் தான். அப்போ 1, 2 ரெண்டு எலிமெண்ட் வரும். அது என்ன வரும்னா 1, 2 எல்லாமே ரெண்டு எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A cross B union C equal to A cross B union A cross C. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதில் பிராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிச்சிருங்க. B யூனியன் Cன்னு இருக்கு. B யூனியன் C ஈக்குவல் டு இந்த B செட் என்ன இருக்குன்னா 0, 1 யூனியன் C செட் 1, 2. ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கணும். யூனியன் எடுக்கல என்ன பண்ணுவீங்க, ஒரு எலமெண்ட் 2 தடவை வந்துன்னா ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ 0 இருக்கா, 0 எழுதிட்டேன். இந்த 1 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 1 டைம் எழுதிக்கணும். அடிஷனல் அப்புறம் நேரம் 2 இருக்குது. அப்போ 0, 1, 2 தான் ஆன்சர். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ரிப்பீட்டட் வந்துன்னா 1 டைம் எழுதிக்கணும், அவ்வளோதான். அதான் B யூனியன் C. A கிராஸ் B யூனியன் C இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. A செட்டு நான் எழுதிக்கிட்டேன் 2, 3 கிராஸ் B யூனியன் C இருக்குது 0, 1, 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம். இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எத்தனை எலமெண்ட்ஸ் வரும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண எத்தனை எலமெண்ட் வரும், 6 எலமெண்ட்ஸ் வரும். இப்போ பாருங்கள் 2, 0 இது ஒரு பேரில் எழுதிக்கிறோம், ஆர்டர் பேரில் 2, 1, 2, 2 3, 0, 3, 1, 3, 2. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து நெக்ஸ்ட்டு A கிராஸ் B, இது LHS பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்கள், பிராக்கெட்டில் A கிராஸ் B இருக்குது, அடுத்த பிராக்கெட் A கிராஸ் C. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அப்புறமா யூனியன் எடுக்கணும். இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ 2, 3, பியோட வேல்யூ 0, 1. ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ண எத்தனை எலமெண்ட்ஸ் வரும், 4 எலமெண்ட்ஸ் வரும். இப்போ 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அப்போ 4 எலமெண்ட்ஸ் கிடச்சிட்டு தான் A கிராஸ் B. அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிங்க. A செட்டு 2, 3, C செட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். C செட்டுனா 1, 2 அது அப்படியே எழுதிக்கிங்க. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. அப்போ 4 எலிமெண்ட்ஸ் கிடச்சிடும். தான் A கிராஸ் C. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறோம், யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ யூனியன் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் பாருங்கள், A கிராஸ் Bயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இதுலேயும் 4 எலிமெண்ட்ஸ். ரெண்டுத்துக்கு காமனாக உள்ள யூனியன் என்ன, ரெண்டு சேர்க்கணும். காமனாக இருந்தால் 1 டைம் எழுதிக்கணும். இப்போ 2, 0 எழுதிக்கிங்க. 2, 0 எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், இப்போ 2, 1 ரெண்டுத்துல காமனாக இருக்கா, ஸோ 1 டைம் எழுதிக்கிங்க. அப்புறமா 2ல் என்ன இருக்குது, 2, 2 இருக்குது. 2, 2 எழுதியாச்சு. 3, 0, 3, 1 2 டைம்ஸ் இருக்கனால 1 டைம் எழுதிட்டேன். அப்புறம் 3, 2. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ், 6 எலிமெண்ட்ஸ் வந்து 1 2 கம்பேர் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரம் 1 and 2 we get A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஓகே, ஹென்ஸ் வெரிஃபைட். அடுத்து செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ B இன்டர்செக்ஷன் C ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள ஃபைன் பண்ணணும். B செட்டு 0, 1 இன்டர்செக்ஷன் போட்டேன். C செட்டு 1, 2 ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்கள், 1 தான் காமனாக இருக்குது ரெண்டுத்துக்குமே. அப்போ 1 தான் ஆன்சர்.
இப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் 1. ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருந்தால் அது பேர் சிங்கிள்டன் செட் நடத்தும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருங்க. அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏ செட்டு 2,3 கிராஸ் சிங்கிள்டன் செட் 1. ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ மட்டும் இப்போ என்ன கிடைக்கும், எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்கும், 2 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 2,1 ஒரு பேர் கிடைச்சிடும். அப்புறம் 3,1. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா? ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி, ஏ செட்டு 2,3 கிராஸ் பி செட்டு 0,1. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 2,0 2,1 3,0 3,1. அடுத்து பாருங்கள், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ்னா ஏ செட்டுனா இருக்குது, 2,3 இருக்குது. அங்கே ஏ செட்டு பார்த்தோம் 2,3 கொஷினில் கிவன் பார்த்து. சி செட்டு 1,2. ரெண்டுத்துக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. 2,1 2,2 3,1 3,2. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இது இருக்குது. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இது இருக்குது. ரெண்டுத்துக்கு என்னென்னு காமன் பார்க்கணும். காமன் என்ன இருக்குது பாருங்கள், 2,1 இருக்குது 2,1 இருக்குது 3,1 இருக்குது 3,1 இருக்குது. அவ்வளோதான், 2 எலிமெண்ட்ஸ் தான் காமன். இப்போ 2,1 3,1. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2,1 3,1 இருக்குது. செகண்ட்லேயும் 2,1 3,1 இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இங்கே ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 1.3 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு மொத்தமே இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. 3 எக்ஸாம்பிள்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.